இப்போ சிஎம்மாக வந்திருக்க சார் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா செயல்படுறாங்க, அமைச்சர்லேருந்து எம்எல்ஏலேருந்து எல்லாருமே நல்லா செயல்படுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் எங்கள் தொகுதிக்கு வந்து இன்னும் சரியான ரீச் வரல அப்படின்றதுக்காக இன்றைக்கி சிஎம் சாரை வந்து நேரில் வந்து கொடுக்கலான்ட்டு வந்தோம். பட் எங்களால் நேரில் பார்த்து கொடுக்க முடியல. அதனால் இந்த மீடியா மூலயமா நாங்கள் தெரிவிக்கணும்னு நினைக்கிறோம். அவர் இந்த நேரலை பார்ப்பாரோ இல்லை அவர் மூலயமா எங்களுக்கு ஒரு நல்லது நடக்குமோ அப்படின்றதுக்காக இந்த பேட்டியை கொடுக்க ஆரம்பிக்கிறோம். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 1989 ஃப்ரீயாக மக்களுக்கு இடத்த எடுத்து கட்டி மக்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கணுன்ற ஸ்கீமில் 3 ஏக்கர் 66 சென்ட் எடுத்திருக்காங்க. வேளச்சேரி கானகம் பகுதியில். அங்கே வந்து பக்கத்தில் எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டி இருக்கும்போது ஏடிஎம்கே பீரியடில் வந்து அந்த இது கட்டப்பட்டது. 480 வீடுகள் வந்து கட்டி பெப்சி யூனியன் லேபருங்களுக்காக கட்டப்பட்டது. அவங்க வந்து அது வந்து போக்குவரத்து சரியில்லை அப்படின்றதுனால எங்களுக்கு வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 1996 டிஎம்கே பீரியடில் இதை வந்து எல்ஐஜி ஸ்கீமில் ஒரு வீட்டுடைய விலை 1,48,160 ரூபா 210 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மட்டுமே கொடுத்துருக்குறாங்க. பட் கொடுத்தவங்க 2008 148 பேருக்கு மட்டும்தான் சேலரி கொடுக்க ஆரம்பித்தாங்க. பக்கத்தில் எங்களுக்கு ஐடி கம்பெனிங்கெல்லாம் என்னைக்கு வளர ஆரம்பிச்சிச்சோ அதுலேருந்து எங்களுக்கு சேலரி கொடுக்குறதா அன்றைக்கே ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 15 வருஷமாக சேலரிட்டியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 2019 ஸ்லம்போர்டு ஆஃபீஸ்லேருந்து மறுபடியும் வந்தாங்க. வீடு ரொம்ப சிதலம் அடைஞ்சிருக்கு, அது வரைக்கும் வந்து எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் அவங்க பண்ணலை. இது வீடு உங்களோட சொந்தம், நீங்களே தான் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னவங்க 2019 வந்து வீடு ரொம்ப சிதலம் அடைஞ்சிருக்கு, அதனால் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவோம், 120 வீடு நாங்கள் எக்ஸ்ட்ரா கட்டிக்கிறோம், அந்த வீட்டை வந்து சேல் பண்ணிவிட்டு மீதி வந்து நீங்கள் வந்து ஒரு 4 lakhsக்குள்ளே பணம் வரும், அதுக்குள்ளே நீங்கள் கட்டிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லோரும் ஃபோட்டோ எடுத்த ஒரு 350 பேர் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் ஒரு 5 பேர் அந்த அலாட்டிஸை வாங்கும்போது தான் அது இடபிள்யூசின்னு தெரிஞ்சு. ஆக்சுவலாக நாங்கள் 97, 98 1,50,000 ரூபாய் கொடுத்து வாங்கின வீட இடபிள்யூசின்றது என்னது 3 லட்சம் ரூபாய்க்குள்ளே வருமானம் வர்றவங்களுக்கு மட்டும்தான் இடபிள்யூசி. அதில் நிறைய பாதி பேர் கவர்மெண்ட் ஸ்டாஃப் இருக்காங்க. இன்றைக்கி எல்லோரும் அவங்க பசங்களும் ஐடி கம்பெனி கட்டி இது பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு அந்த இடத்துல இடபிள்யூசி வராது. ரெண்டாவது எங்கள் இடத்த நாங்களே வாங்கிட்டோம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோன்னா ஒன்று கவர்மெண்ட்டு எல்ஐஜியாக கட்டணும்னா 646 ஸ்கொயர் ஃபீட்டு தான் எல்ஐஜி, ஒன்று அப்படி கட்டி தரணும். அப்படி இல்லைன்னா எங்களுக்கு இடத்த கொடுத்துடலாம், நாங்களே ஒரு ப்ரைவேட் பில்டரை வச்சு நாங்கள் கட்டிக்கிடுவோம். அதுக்கு உண்டான இதுதான் போயிட்டுருக்கோம். போன ஆட்சியில் வந்து நாங்கள் எங்களுடைய முன்னாள் உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினரை போய் நாங்கள் அணுகணும். நாங்கள் எல்லா டீட்டெயிலும் சொன்னோம். அவர் ஹசன் மௌலானா சார் எங்களுக்காக சட்டசபையில் பேசினார். பேசும்போது அப்போ இருக்க அன்பரசு அவர் வந்து சிலம்போர்டு ஆஃபீஸர் வந்து இது வந்து வீட்டு வசதி வாரியத்துறையோடது, எங்களோடது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அது அப்படியே நிற்கிது சார். இப்போ வந்து மறுபடியும் நாங்கள் ஆஃபீஸில் போய் எல்லாரையும் ரீச் பண்ணோம் அப்படின்னம்னா, இப்போ தாவேகா வந்ததுக்கப்புறம் நாங்களும் செக்ரட்டரியேட் போனோம். செக்ரட்டரியேட் போகும்போது செக்ரட்டரி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கட்டி கொடுக்கல, நீங்களே கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இங்கே வந்து சிலம்போர்டு ஆஃபீஸில் இதிலெல்லாம் மற்ற இடத்துலலாம் பார்த்தோம்னா எங்களுக்கு சரியான ரீச் கிடைக்கல. சப்போஸ் எங்கள் எம்எல்ஏவை பார்க்குறதுக்கு எங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டு கிடைக்கல. குமார் சார் அவர் வந்து தொழில்நுட்ப அமைச்சராக இருக்கிறாரு. பட் நாங்கள் நிறைய வாட்டி அந்த வட்ட செயலாளர் அந்த அவங்ககிட்ட எல்லாம் சொல்லி கூட அப்பாயின்மெண்ட் கேட்குறோம். அவர் திருவான்மையூர் ஆஃபீஸில் வரல அப்படின்றதான் எங்களுக்கு இதாகுது. அதனால் எங்களை நேரில் அவரால் பார்க்க முடியல. செக்ரட்டரியேட் போனாலும் எங்களால் பார்க்க முடியலன்றதுனால தான் இன்னைக்கு முதல்வரவே வந்து பார்த்து எங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு தெரிஞ்சிச்சுன்னா, இது வந்து பருவமழை வருது, அந்த மழையில வீடெல்லாம் ரொம்ப சேதம் அடைஞ்சு போய் அதுவும் நாங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சு அந்த கண்டிஷன்ல இருக்கு. இந்த மழைக்குள்ள எங்களுக்கு ஒரு நல்ல பதில் சொன்னாதான் சரி. ஃபோட்டோ இல்லை, வாட்ஸ்அப்ல இருக்கு எங்களுக்கு. ஆனால் இன்னொன்று என்ன சார், செயல்டி இல்லாம தான் இங்க நிறைய பேர் இருக்கிறோமே. 15 வருஷமா போர்டு தான் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஆனால் எங்களுக்கு செயல்டியும் தரணும். ஸ்டாப் பண்ணதான் அவங்க தர சொல்லுங்க. எங்களுக்கு செயல்டி கொடுத்துட்டா நாங்கள் எல்லாருமே வாங்கிப்போம். செயல்டி வாங்கி எங்களுக்கு இந்த இடத்துல இடம் கொடுத்தாங்கன்னா நாங்கள் வீடு கட்டிப்போம். இதுதான் எங்களோட கோரிக்கை. மேக்ஸிமம் 180 பேருக்கு தான் சார் போலீஸ் வந்தனால தான் இல்ல ஒரு சிலருடைய சுய சம்பாத்தியத்துக்காக இதை வந்து ஃப்ரீயா போகணும் அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா இதுல 480 பேருடைய வாழ்வாதாரம் இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா வீடு ரொம்ப சிதலம் அடைஞ்சிருக்கு. வர்ற பருவமழைக்கு தாங்க போன பருவமழை இப்ப தமிழ்நாடு வாழ்வாதார அதிகாரிகளே ஒரு நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்காங்க, ஆபத்தான நிலையில இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்காங்க. பட் போன பருவமழை சரியா பெய்யல, அதனால பில்டிங் கொஞ்சம் தாங்குச்சு. இந்த வர்ற பருவமழைக்கு எங்களுக்கு தாங்காது.
அதனால கொஞ்சம் சீக்கிரமா சிவியரா எடுத்து ஒண்ணு இடத்த எங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க. அப்படி இல்லையா எல்ஐஜி 645 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டி கொடுக்க சொல்லுங்க. அந்த 450 பேருக்கு மட்டும் தான் அங்க கட்டணும். ஆனா எல்லாருக்கும் வரல ரொம்ப சார். நன்றி சார். எங்களுக்கு இதை கொண்டு போய் ரீச் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சேல்டி இருக்கிறவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் இந்த மாதிரி 650 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டி தரட்டும். சேல்டியோட கொடுத்து எங்களுக்கு கட்டி தரட்டும், வித் யூடிஎஸோட அவங்க தரட்டும், நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா இது எப்படியாவது எங்க சிஎம் காதுக்கு போகணும் சார். அவங்க எங்களுக்கு நல்லது செய்வாங்கன்னு நாங்க கண்டிப்பா நம்பி இருக்கிறோம். எங்க நம்பிக்கை கண்டிப்பா நல்லது காலையில 6 மணில இருந்து இங்க சிஎம் சாரை பார்க்க வெயிட் பண்றோம். எங்களுக்கு ஒரு நல்லது பண்ணுவாங்க. இந்த இடத்துல வேளச்சேரி தொகுதி கானகம் தரமணியில எங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும், கண்டிப்பா இது நடக்கும்னு சொல்லி நம்பிக்கையோட நாங்க வந்தோம். 2 பீரியட்லயுமே மக்களை ஏமாத்திட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா 2 பீரியட்லயுமே எங்களை வந்து வெளியே ஏத்திட்டு இடபிள்யூசி கொண்டு போனோம். இடபிள்யூசி அந்த இடத்துல வராது, எங்களை வெளியேற்றணும்னு தான் 2 இதுலயுமே பண்ணாங்க. அதுக்காக தான் நம்ம கேஸ் போட்டிருக்கோம். அதுக்காக தான் நம்ம கேஸ் போட்டிருக்கோம். நம்ம கொடுக்குற மாதிரி நம்ம கேஸ் வாபஸ் வாங்கி இந்த 2 ஆட்சிலையும் எங்களை வெளியேற்றணும்னு நினைச்சாலும் வெளியேற்ற நினைச்சது எல்லாரும் நாங்க கேஸ் போட்டோமே. வெளியேற்ற நினைச்சாங்க, போலீஸ கொண்டு வந்து உடனே காலி பண்ண சொன்னனாலதான் நாங்க ஒரு நாங்க சேர்ந்து கேஸ் போட்டோம். அதனாலதான் இப்ப நாங்க இன்னும் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோம். கேஸ் போட்டனாலதான் அந்த இடத்துல வெளியேற்ற முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க. இல்லைன்னா எங்களை எப்பவோ தூக்கி எரிஞ்சிருப்பாங்க. அந்த இடம் அவங்களுக்கு ஆயிருக்கும். நாங்க வந்து வாங்கி காசு கொடுத்து வாங்கி நடுத்தருவுல தான் நின்று இருப்போம் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு. அந்த மாதிரி நிலைமை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்க இப்ப பண்றோம். எல்லாரும் குடியிருக்கிறோம் இல்லையா, அதுலயும் கதவு ஜன்னல்லாம் வந்து இடிச்சிட்டு போயிருக்காங்க, எடுத்துட்டு போயிட்டாங்க. பாதுகாப்பு இல்லையில, அந்த பாதுகாப்பு இல்லாம தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். இது போர்டே தான் பண்ணிச்சு. பட் அங்க போய் கேட்கும்போது அங்க இருக்க எம்டி சொல்றாரு இதெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாதுமா அப்படின்றாங்க. ஆனா கீழ்மட்டத்துல இருக்கவங்க பண்றாங்களா இல்ல மேல்மட்டம் தெரிஞ்சு எங்களுக்கு தெரியாம இருக்கிறாங்களா அது எங்களுக்கு தெரியாது. நிறைய பேர் ஆட்சியிலையுமே அதேதான். ஒண்ணு கீழ்மட்டத்துல நடக்குதா இல்ல மேல்மட்டம் வரைக்கும் தெரிஞ்சு சைலண்டா இருந்தாங்களான்றது எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு ஒண்ணு ஆட்சியிலையாவது எங்க மக்களுக்கு நல்லது சிஎம் காதுக்கு போயிடுச்சுன்னா நடக்கும். மக்களை வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சொல்லுங்க. தயவு செஞ்சு உங்க மீடியா நீங்க போடுங்க. நாங்க நிறைய போயிட்டோம் சார், எங்களால ரீச் பண்ண முடியல சார். இந்த ஒரு வாட்டி நீங்க ரீச் பண்ணி கொடுத்து சிஎம் சார் காதுக்கு போக வச்சிருங்க சார், ப்ளீஸ் சார். நாங்க கேட்டுக்கிறோம். இத்தனை வீடு மக்கள் பிள்ளைங்க குழந்தை குட்டியை வச்சுட்டு வீடு இடிஞ்சு விழுது சார். நைட்டு பயத்தோட தூங்குறோம். ஒரு காத்து மழை வந்தா பயத்தோட தூங்குறோம். என்ன நடக்கும் பிள்ளைங்களுக்கு சேஃப்டி கிடையாது. ஜன்னல் இல்லாத இருக்கு, ஆம்பளை பிள்ளைங்க இருக்குது, அங்க வந்து தப்பு நிறைய நடக்குது. அதுக்காக எல்லா வீடுகளும் நிறைய பேர் வந்து உள்ளுக்குள்ள வச்சு நம்மள தள்ளுறாங்களா வெளியில, இல்ல அவங்க மக்கள் வந்து மெயின்ல கொண்டு போய் கொடுத்து மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்களான்னு அந்த இடத்துல எங்களுக்கு தெரியல. இனி யாரையும் நம்மள இப்ப விஜய் சாரை தான் நம்புறோம். விஜய் சார் தான் எங்களுக்கு செய்யணும். எங்க வீட்டு தரணும். எங்க வீட்டை மீட்டு தரதுக்கு நாங்க கஷ்டப்படுறோம். ஆமா சார், எனக்கு புருஷன் இல்ல சார், எங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. என் பிள்ளைங்களை வச்சு நான் அந்த வீட்டுல தான் இருக்கிறேன். இப்ப இல்லன்னு சொல்றேன். ஒரு கார் ஓட்டுறாங்க, வருமானம் எங்களுக்கு எவ்வளவு வரும் முடிஞ்சா எங்க இடத்த வந்து நீங்க பிரைவேட்ல கார் ஓட்டுறாங்க. இதோ நாங்க கூலி வேலை செஞ்சுதான் சார் நாங்க இந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம். வெளியில போனா எங்களுக்கு வாழ்வாதாரம் இல்ல சார், எங்களுக்கு படிக்க வைக்கணும். நாங்க என்ன பண்ணுவோம் சார்? அதனாலதான் இந்த இடிஞ்ச வீட்லயாவது வாழ்ந்துட்டு இருக்கோம். ஷேர் பண்ணிடுவோம் சார். விஜய் சார் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார். ஒரு நல்லது நடந்தா கண்டிப்பா அடுத்த ஆட்சியில நீங்க தான் சார் சிஎம். எல்லா ஆட்சியிலயும் நீங்க தான் சார் வருவீங்க. அடுத்த எல்லா ஆட்சியிலும் சிஎம் எல்லாருமே நல்லா பண்றாங்கன்னு நினைக்கிறாங்க. எங்க